இன்றைக்கு செய்தித்தாளில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் ஒரு செய்தி பற்றி பேசலாம். தினமணியில் தூய்மை இந்தியா திட்டத்தை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இது அவசியமான திட்டம் தான். ஆனால் இந்தியா ஏன் தூய்மையா இல்லை அப்படிங்கிற அடிப்படையான காரணத்தை புரிஞ்சிக்காம விழாக்களை நடத்துறதுல பயன் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் இந்தியர்கள் வீட்டையே சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. அங்கே இருந்து தான் தூய்மை திட்டம் தொடங்கணும் அப்படின்னு தினமணி தலையங்கம் சொல்லுது. தினத்தந்தி நடந்து முடிஞ்ச ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பாக ஒரு தலையங்கம் எழுதியிருக்குது. இந்தியா 8வது இடத்தை பிடிச்சிருக்குது இந்த போட்டியில். ஆண் பெண் கபடி போட்டிகளில் 2 தங்கம் கிடைச்சிருக்குது. ஆனால் இந்த அணிகளில் கபடியின் பிறப்பிடமான தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒருவர் கூட இல்லை அப்படின்னு அவங்க தலையங்கத்தில் குறிப்பிடுறாங்க. இந்து தமிழ் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்துறதை பற்றி தலையங்கள் எழுதியிருக்கிறாங்க. அணு ஆயுதங்களின் பயங்கரத்தை பற்றி தெரிஞ்சதுக்கு பிறகும் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க. அணு ஆயுதங்களுக்கு முழுமையான தடையை கொண்டு வரணும், உலக அமைதிக்கு அது அவசியம்னு இந்து தமிழ் சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல்ல மோடியின் ஹரியானா மகாராஷ்டிரா மாநில தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக தலையங்கம் வந்திருக்குது. மத்தியில் ஆள்ற கட்சியே மாநிலத்திலையும் ஆட்சிக்கு வரணும்னு மோடி பிரச்சாரம் பண்றாரு. இது தவறு. மாநில அரசுகளிடம் மத்திய அரசு பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கணும் அப்படின்னு அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறத இந்த தலையங்கம் குறிப்பிடுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விலைவாசி தொடர்பாக ஒரு தலையங்கம் வந்திருக்கு. இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் விலைவாசி உயர்ந்திருந்துச்சு. டீசலுக்கான மானியம் அதிகமாக இருந்தது. இப்போ 2மே குறைஞ்சிருக்கு. இது அரசோட கொள்கை முடிவுகளால் மட்டும் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. உலக அளவில் எண்ணெய் விலை குறைஞ்சதும் ஒரு காரணம் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்திய விமானப்படையின் பலவீனமான நிலை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. நவீன விமானங்கள் வாங்குறதுல தேக்க நிலை இருக்கிறதாக விமானப்படை தளபதி சொல்லியிருக்காரு. இதற்கு காரணம் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான். இந்திய விமானப்படையை பலமானதாக மாற்றுறதுக்கு இந்த அரசு முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம் சொல்லுது. இனி உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி பற்றி பேசலாம். இப்போது என்னோடய தேர்வில் நான் என்ன செய்ய சொல்கிறேன்னா, நேற்றுக்கு இந்த பிக் பில்லியன் டே அப்படின்னு ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் நடத்தினாங்க. இது போன்ற விஷயங்கள் ஒரு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, சமூக அக்கறையோடு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மக்கள் தேவைக்கு வாங்குவது அப்படிங்கிற நிலையை மாற்றி வாங்குவதே ஒரு தேவை அப்படின்ற ஒரு நிலைக்கு மக்களை தள்ளுறது. அது இல்லாத ஒரு தேவை யூ கேன் பை ஃபார் யர் நீட் பட் நாட் ஃபார் யர் கிரீட். இந்த மாதிரி ஒரு கிரீடை கிரியேட் பண்ணி ₹1 பொருள் கிடைக்கும், ₹2 பொருள் கிடைக்கும்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த சைட்டு கிராஷ் ஆகிறது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் போல் ஒரு வியாபார நோக்கில் ஒரு அன்எத்திக்கல் பிஸ்னஸ் இது. இதில் நேற்றுக்கே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போட்டாங்க. இது இட் ஷுட் பி ரெகுலேட்டட், கவர்னன்ஸ். அந்த காமர்ஸ் சைட்ஸையும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வரைக்கும் போய் பேசுகிற அளவுக்கு இந்த நேற்றுக்கு சம்பவம் நடந்தது. இது சமூக அளவில் பார்க்கும்போது ஒரு சொசைட்டியாக ஒரு சமூகமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தேவைகளை உருவாக்கும் போது அதில் போய் நம்ம விழணுமா, ஒரு பலியாடுகளாக விழ வேண்டுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம ஏமாற்றுவதற்கு நம்மையே தரப்போகிறோம் அப்படின்னு இன்னும் விரிவாக விவாதிக்கக்கூடிய பொருள் அவர் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் உங்கள் தேர்வில் என்ன செய்தி? அது 2 விஷயங்கள். ஒன்று இப்போ எல்லையில் நடக்கிற பதட்டம் பற்றி பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனம் செலுத்தணும். 2 முக்கிய துறைகளுக்கு ஒரே மந்திரி. அவரும் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்து இப்போ தான் வெளியில் வந்து. அப்போ வலிமையான அரசு அப்படின்னு சொல்லும்போது முக்கிய 2 துறைகள், அதுவும் டிஃபென்ஸையும் அவர் வச்சுருக்காரு, நிதித்துறையும் அவரே வச்சுருக்கிறாருங்கும்போது அது மிகப்பெரிய கேள்விக்குரிய. பாஜகவில் அதற்கான தனித்தனி அமைச்சர்கள் நியமிக்கிற அளவுக்கு ஆட்கள் இல்லையா, இல்லை ஏன் இந்த தாமதம்ங்கிற கேள்வி மிகப்பெரியது. எல்லையில் பதட்டம் இருக்குது. எல்லா எல்லைகளிலும் சுற்றி ஸ்ரீலங்காவாகட்டும், சைனாவாகட்டும், பாகிஸ்தானாகட்டும் எல்லாமே ஒரு டென்ஷனான ஒரு பார்டரில் இருக்கும்போது தனியான ஒரு மந்திரி அந்த துறைக்கு இல்லைங்கிறது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக தெரியுது. அதை கவர்மெண்ட் சரி பண்ணணும். 2வது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆர்கன் டொனேஷன் பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் ஸ்கின் பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸ்கின் பேங்க்குக்கான தேவை அந்த ஸ்கின் டொனேஷனுக்கான தேவை மிக அதிக அளவில் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன். என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வருடத்துக்கு 60 லட்சம் பேர் இந்த மாதிரி தீ விபத்துகளால் பாதிக்கப்படுறாங்க. அதில் பாதிக்கு 30 லட்சம் பேர் இறந்து போகிறார்கள் ஒரு வருடத்துக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். அப்போ இது ஸ்கின் டொனேஷன்னா உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஃபுல் ஸ்கின்னையும் அந்த மாதிரி இல்லை. அனிமல் இதுலேருந்து, அதாவது அந்த டெர்மிஸ் அளவில் ஃபர்ஸ்ட் டிகிரி அளவு பேர்ன் இருந்தது அப்படின்னா அனிமல் இதுலேருந்து எடுக்கிற அந்த கொலாஜனை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி 30% மேலே அந்த ஸ்கின் டேமேஜ் போகும்போது நமக்கு இன்னொரு இதுதான் வேண்டியிருக்கு, இன்னொரு மனிதனின் இதுதான் வேண்டியிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதன்கிட்டருந்தும் இறந்து போன மனிதர்கள்ட்டேருந்து 6 மணி நேரம் வரை எடுக்கலாம். அந்த கால்லேருந்து தான் எடுப்பாங்க, முழுதாக உரித்து எடுப்பதில்லை. அது பேங்க்கும் இருக்குது, ப்ரிசர்வ் பண்ணி 5-6 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது இந்த டொனேஷனையும் நம்ம மிக அதிக அளவில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
me,